ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க மிருத்யுஞ்சய் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அங்கே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை பற்றிலாம் செய்தி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை, அதாவது அந்த ஆடை வாங்குறது தான் இவரோட வேலையே. அவருக்கு ஆனால் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும்னு மிகப்பெரிய ஆசை. ஆனால் அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால தராமையை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு நாள் அதே மாதிரி ஆட் வாங்கறதுக்காக போன இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டெத்ல இவருக்கு சந்தேகம் ஏற்படுது. அது என்னடா அப்படின்ட்டு பாக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கலாரங்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, அது அவரை எவ்வளவு தூரத்தை கூட்டிட்டு போகுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவன ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அது ஆக்ஷன் போர்ஷன்ஸா இருக்கலாம், லவ் போர்ஷன்ஸா இருக்கலாம், அதே மாதிரி காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் பிரிச்சு மேஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஆக்டர், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கேரக்டரே பத்தி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி தான் இந்த படமே போகுது. அவரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க வச்சிருக்க ட்விஸ்டர் டர்ன்ஸ்ல அங்கங்க ஒரு சில இடத்துல ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப நீட்டாக கொண்டு போயிருக்காங்க படத்தை. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்குது. அது மட்டும் இல்லாம பிரெடிக்டபிளா தான் போகுது. என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துருக்கலாம், அதாவது மொதல் 1 hour. அதுவே செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளேல சூப்பரா எங்கேஜ் பண்ணி படத்தை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 7 கொடுத்திருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.